Good evening. நான் பேசுறது கேக்குதுல? ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே. இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்குறோம். ஒரு டாபிக்ல வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ப்ரோக்ராம். அதை பார்த்தா எல்லாமே ஈஸி தான். அது என்னன்னு சொன்னா பார்க்குற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து how to import C++ program in Python. Next வந்து how to use date and time in Python. அது ஃபர்ஸ்ட் டாபிக் பத்தி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எய்ம் என்ன? சால்விங் த ப்ராப்ளம். அது வந்து சியா இருக்கலாம், C++ இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம். இப்போ C++ ப்ரோக்ராம் நம்மகிட்ட இருக்குது, அது நம்ம ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அதான் ஃபர்ஸ்ட் டாபிக். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்கிரீன்ல வந்து நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல என்ன இருக்குன்னா ஒரு C++ ப்ரோக்ராம் இருக்கு. இதை நீங்க நோட்பேட் யூஸ் பண்ணி இந்த நேம்ல நீங்க சேவ் பண்ணிக்கணும். அது poly underscore cpp.cpp இந்த நேம்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். பாருங்க நோட்பேட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். poly underscore cpp.cpp. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் வந்து பை இல்லையா? ஜாவா ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஜாவா, சி ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் வந்து சி. அதே மாதிரி ஒரு C++ ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் வந்து சிபிபி. இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க. இந்த மெட்டீரியல் நான் வந்து நாளைக்கு வேணா ஷேர் பண்ணிக்கிறேன். 12th புக்லயும் இது இருக்குது. இந்த ப்ரோக்ராம் அதை நம்ம வந்து பைத்தான்ல இருந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் கூட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து ஒரு C++ ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி நோட்பேட் யூஸ் பண்ணி நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு யூஸ்வலா உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம்லாம் எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆகும் அதே ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேற எங்க ஸ்டோர் பண்ண வேண்டாம், லொகேஷன்லாம் மாற வேண்டாம். அதே ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணீங்க. நேம் மட்டும் poly underscore cpp.cpp கொடுத்துருங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து cpp இருக்கு. அதுக்கப்புறம் ரன் பண்றதுக்கு ஒரு C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கம்பைலர் வேணும். அந்த கம்பைலர் நேம் வந்து B++. நல்லா பாத்துங்க, B++. நீங்க அனகோண்டா யூஸ் பண்றவங்களும் இருக்கிறீங்க, ஆர்டினரி பைத்தான் யூஸ் பண்றவங்களும் இருக்கிறீங்க. அனகோண்டா யூஸ் பண்ணீங்கன்னா இத G++. ஓகே, ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, சரி 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 சரி. இப்போ நமக்கு வந்து நீங்க அனகோண்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த G++ நீங்க இன்ஸ்டால் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது. அதுலயே உங்களுக்கு இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் வந்து நீங்க ஆர்டினரி பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னா MinGW ஒரு சாஃப்ட்வேர், MinGW. அது நீங்க வந்து கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம், அது கிடைக்கும். அது உங்க கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டா இருந்தாலும் சரி, 64 பிட்டா இருந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூகுள்ல நீங்க MinGW அப்படின்னு நீங்க கொடுத்தாலே காமிச்சிடும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரன் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நான் அனகோண்டால எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நான் காமிச்சுக்கிறேன். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த C++ ப்ரோக்ராமை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது ரன் பண்றதுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து எழுதணும். அது வந்து ஒரு ஹாட் டாபிக் இருந்தாலும் நான் அதை ஷேர் பண்றேன். சார் இப்போ இந்த C++ ப்ரோக்ராம் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவீங்களா சார்? ஏன்னா எனக்கு C++ தெரியாது. ஓகே, நீங்க C++ படிக்க முடியாது. அந்த ப்ரோக்ராம் நான் ரெண்டு ப்ரோக்ராம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சோ இதான் லாஸ்ட் கிளாஸ். அதான் அந்த குரூப் இருக்கும்ல? குரூப் இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் கண்டினியூ ஆகும் சந்துரு. ஓகே சார், ஓகே சார். அதை நம்ம ஸ்டாப் பண்ண கூடாது சந்துரு. ஓகே சார், ஓகே சார். எவ்வளவு நாள் முடியுமோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம்.
ஹலோ 872 சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம பெற பேசுவோமே. நான் இப்போ கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், பாடம் எடுத்துட்டு இருக்கேன். சரி பேசுறேன், ரொம்ப நேரம் பேசுறேன், ரொம்ப பேசுறேன். டவுட் கேளுங்க. ஹலோ, இது டவுட் இருக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? டவுட் இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அதாவது நீங்க இத ரன் பண்றதுக்கு 2 ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒன்னு நீங்க C++, நீங்க C++ படிக்கிறதுங்கிறது பைத்தான் படிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு காலம் நீங்க செலவு பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க செலவு பண்ணணும். பண்ணாதான் நீங்க வந்து C++ படிக்க முடியும். இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த ப்ரோக்ராமுடைய எய்ம் என்னன்னா, ஒரு 3 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணா அது பாயிண்டரமா இல்லையான்னு சொல்றது அந்த ப்ரோக்ராமுடைய எய்ம். அந்த ப்ரோக்ராமை நாம எப்படி ஒரு பைத்தான்ல இருந்து நம்ம ரன் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் டாபிக். 2 டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இது. இது எப்படி ரன் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து பைத்தான்ல ஒரு ப்ரோக்ராம் வருது. இந்த பைத்தான்ல எழுதுற இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிருக்க இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஹார்ட். இந்த நீங்க ஜஸ்ட் நீங்க ரன் மட்டும் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்க அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஸ்கிரீன்ல வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமுடைய நேம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா has poly.py. இந்த நேம்ல நீங்க சேவ் பண்ணீங்க poly.py அப்படிங்கறத அதே ஃபோல்டர்ல நீங்க யூஸ்வலா எங்க பண்ணுவீங்களோ, அதாவது நம்ம ஃபிளாஸ்க் பார்க்கும்போது HTML ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதுக்கு டெம்ப்ளேட்ஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணனும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நெசசிட்டி கிடையாது. சேம் ஃபோல்டர்ல நம்ம எங்க ஸ்டோர் பண்றோமோ ஆர்டினரி பைத்தான் ப்ரோக்ராமை அதே இடத்துல நீங்க C++ ப்ரோக்ராமையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த பைத்தான் ப்ரோக்ராமையும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சேவ் பண்ணிட்டீங்க இந்த 2 ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் நீங்க எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க ரன் பண்றதுக்கு நீங்க பைத்தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹலோ கோபால், என்ன அர்ஜென்டா? நாளைக்கு நீங்க கூப்பிட்டு நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். ஒரு 8 மணிக்கு நான் பேசுவேன். என்ன ஒரு 8 மணிக்கு பேசுவா? தெரியல. அது என்ன நம்ம நேரம் பார்க்கணும், அப்போ பார்க்க முடியல. சரி, அப்ப பார்ப்போம். நீங்க அவர்கிட்ட கேளுங்க. என்ன நான் ஒரு 8 மணி வரைக்கும் இதுல இருப்பேன். என்ன சரி பார்ப்போம். ஹலோ. சோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு நம்ம வந்து அனகோண்டா ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம போயிடுறோம். அனகோண்டா யூஸ் பண்ணீங்கன்னா அனகோண்டா ப்ராம்ப்ட். அப்படி இல்லை, இப்ப அனகோண்டா ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி போறது அப்படின்னு நான் இப்ப காமிச்சிடுறேன். அனகோண்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து அனகோண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். சந்திர மட்டும் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுல அனகோண்டா ப்ராம்ப்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் காட்டும். எல்லாருக்கும் அனகோண்டா ப்ராம்ப்ட் தெரியுதா? ஹலோ, அனகோண்டா ப்ராம்ப்ட் தெரியுதா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். தெரியுது சார். ஓகே. இந்த ப்ராம்ப்ட்டுக்கு போயிடும். இதே அனகோண்டா நீங்க யூஸ் பண்ணதுனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. விண்டோஸ்லயே கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். விண்டோஸ்ல இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். நீங்க சிஎம்டி கொடுத்தாலே அதுக்கு போயிடும். அது போயிட்டீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வரும். நீங்க எந்த ஃபோல்டர்ல பைத்தான் ப்ரோக்ராம்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ல நீங்க இருக்கணும். அந்த ஃபோல்டர்ல இருந்து நீங்க இந்த 2 ப்ரோக்ராமையும் நீங்க ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்றதுன்னா பைத்தான் அப்படி நீங்க கொடுக்கணும். யூசுவலா பைத்தான் ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? F5 கீயை பிரஸ் பண்ணுவோம் இல்லையா? அல்லது ரன் பண்றதுக்கு ஒரு கீ இருக்கு, அதை நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நம்ம வந்து பைத்தான் அப்படி நம்ம கொடுத்துட்டு poly.py -i. இப்போ poly.py தான் பைத்தான் ப்ரோக்ராம்.
அதை ரன் பண்றதுக்கு ஒரு இன்புட் வேணும். அதுக்கு ஹைபன் ஐ கொடுக்குறோம். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்புட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம C++ ப்ரோக்ராம் நேம் கொடுக்குறோம். poly.py ஹைபன் ஐ poly அண்டர்ஸ்கோர் சிபிபி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது அண்டர்ஸ்கோர் சிபிபி அப்படிங்கிறதும் C++ ப்ரோக்ராம் நேம் தான். இதுல ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் வந்து .cpp இருக்குல்ல, அதான் கொடுக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்துட்டு ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றோம். இது நீங்க எல்லா ப்ரோக்ராமையும் ரன் பண்ணிக்கலாம். பைத்தான் பைத்தான் கொடுத்து நீங்க ப்ரோக்ராம் வந்து இப்படி ரன் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணிக்கலாம். நாம வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். ப்ராம்ப்ட்லயே கூட பண்ணிக்கலாம். பட் வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல இருந்துட்டு ஒரு C++ ப்ரோக்ராம் நம்ம வந்து கால் பண்றோம். எப்படி பண்றோம்? பைத்தான் poly.py அதான் நேம் ஆஃப் த பைத்தான் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு இன்புட் தேவைப்படுது. என்ன இன்புட்? ஒரு C++ ப்ரோக்ராம் poly அண்டர்ஸ்கோர் cpp. இப்போ ரன் பண்றோம். G++ unnized நான் இருக்குல்லையா காட்டுது G++. அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரன் ஆகி காட்டுது. வேற எந்த மெசேஜ் நீங்க கண்டுக்க வேண்டாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கேக்குது. இந்த ப்ரோக்ராம் இந்த C++ ப்ரோக்ராம் உடைய எய்ம் என்னன்னா to confirm whether the given number is positive number or not. நான் வந்து ஒரு 565 கொடுக்குறேன். பாலிண்ட்ரோம் 565ங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம். இப்போ பாலிண்ட்ரோம் வந்துச்சு. இப்போ நான் சேம் மெசேஜ் திரும்ப கொடுக்குறேன். பைத்தான் poly.py ஹைபன் ஐ poly அண்டர்ஸ்கோர் cpp கொடுக்குறேன். திரும்ப ஒரு பாசிட்டிவ் நம்பர் கேக்குது. நான் ஒரு 1 2 3 கொடுக்குறேன். 1 2 3 is not a palindrome number, so it is not a palindrome சொல்லுது. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா how to run a C++ program in using Python. அதான் இதுல உள்ள கான்செப்ட். வேற எதுவுமே இல்லை. இல்ல நீங்க வந்து மத்த ப்ரோக்ராம் கூட நீங்க மத்த பைத்தான் ப்ரோக்ராம் இதே மெத்தட்ல நீங்க ரன் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கு. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் 9 அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை ரன் பண்றதுக்கு கூட இதே மெத்தட்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் 9.py டெஸ்ட் 9.py இஸ் பைத்தான் ப்ரோக்ராம். இதை ரன் பண்றோம். ஒரு நம்பர் கேக்குது 5 பிளஸ் செகண்ட் நம்பர் 6 ரிசல்ட் காட்டுது. This is another way to run the Python program. ரெண்டு வழி இருக்கு. நீங்க வந்து அனகோண்டா யூஸ் பண்றீங்கன்னா MinGW இன்ஸ்டால் பண்ணணும்ங்கற நெசசிட்டி கிடையாது. MinGW என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்றாங்கன்னா C++ ரன் பண்ணனும்னா C++ கம்பைலர் வேணும். So compiler only converts the high level language program into basic language. அதுல இன்பில்ட் அனகோண்டால இருக்குது. ஆனா ஆர்டினரி பைத்தான்ல கிடையாது. ஆர்டினரி பைத்தான்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கூகுள்ல போய் MinGW டவுன்லோட் பண்ணணும். கூகுள்ல போய் கொடுத்தீங்கன்னா MinGW கொடுத்தாலே அதை வந்து எக்ஸ்பிளர் காமிச்சிரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி as usual நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் சொல்லுங்க சார். மின்ஜி ஸ்பெல்லிங் நான் ஸ்கிரீன்ல காட்டிடுறேன் மேடம். MinGW MINGW காட்டுங்க சார். அவ்வளவுதான் மேடம். இது வந்து ஒரு அதாவது we should know how to run C++ program in Python. How to run C++ program in Python. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த கூகுள்ல போயிட்டு மின்ஜி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார் ரன் பண்றோம்? இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த மாதிரி கொடுக்கணுமா சார்? உங்களுக்கு வேணா இப்போ ஒன்று காட்டுறேன். ஓகே சார். இந்த ஸ்கிரீனை காட்டுறேன். எங்க போகுதுன்னு பாத்துங்க.
இந்த ஸ்கிரீன் பாருங்க. இதுல வந்து மின் ஜிடபிள்யூ மினிமலிஸ்ட்னு காட்டுது இல்லையா? இந்த ஃபைலை தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதுல நீங்க டவுன்லோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிடும். அது எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுக்கு வந்து நீங்க பார்த்து மட்டும் நீங்க செட் பண்ண வேண்டியது, வேற எதுவுமே இல்லை. அது நீங்க வந்து உங்களுடைய மை கம்ப்யூட்டர்ல போய் நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி மின் ஜிடபிள்யூ எந்த இது இருக்குதோ அதனுடைய பின் ஃபோல்டர் எங்க இருக்குதோ அதை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அனகோண்டால இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, அதே டிஃபால்ட்டா அப்படியே நோட் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கூகுள்ல மின் ஜிடபிள்யூ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு நீங்க ஓகே ஓகே சார். ஓகே சார். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். அனகோண்டா லோட் ஆயிட்டு இருக்கு. டேட் அண்ட் டைம் பார்க்குறோம். அனகோண்டா வந்து நீங்க இப்போ ஏன் டிலே ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணணும்னா மினிமம் 16 GB இருந்தால் தான் ஸ்பீடு நல்லா இருக்கும். 4 GB அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ எனக்கு 6 GB இருக்குது, அதனால அவ்வளோ லேட்டாக இருக்கும். மினிமம் 16 GB இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆர்டினரியாக இருந்துச்சு சொல்லுவாங்க. மெமரி வந்து அதை விட லோவாக இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் அனகோண்டா அவாய்ட் பண்ணிங்க. ஸ்பீடு கிடைக்காது, லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் சார். ஆமா சார், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சார். ஆகும் சார். உங்க ரேம் எவ்வளவு? உங்க கம்ப்யூட்டர் ரேம் எவ்வளவு சந்திரும்? சார் ரேம் வந்து 4 சார். 4 தான் சார். 4னா ரொம்ப கொஞ்சம் லேட்டா. இப்போ எனக்கு அது லேட்டா இருக்கு. ஹையர் ரேம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா. ஆமா சார். இப்போ நாம வந்து ஒரு டிஃபரண்ட் டாபிக் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் பைத்தான் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு டேட் டைம், இந்த ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்ப்போம். டேட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு, ஒரு லைப்ரரி வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி நாம வந்து டேட்டா ஹேண்டில் பண்ணலாம். அந்த எப்படி லைன் நம்பர் 5 பாருங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஜியூஐலே படிச்சிருக்கோம் டி கிண்டர். லைன் நம்பர் 5 பாருங்க. ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் அப்படி நம்ம கொடுத்தோம்னா டேட் டைம்க்குள்ள வந்து டேட் டைம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு அலைஸ் கிரியேட் பண்றோம். டி சொல்லி லென்த்தியா இருக்குங்கிறதுனால டேட் டைம் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு dt.now அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த டேட் டைம்க்குள்ள நவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நவ் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் என்னன்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் டு ஸ்டோர் கரண்ட் டேட். அவ்வளவுதான். நவ்னா நமக்கு தெரியும் இங்கிலீஷ்ல. வாட் இஸ் மீன் நவ்? இப்போது எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, கரண்ட் டைம். அதாவது கரண்ட் டு ஸ்டோர் கரண்ட் டேட் அண்ட் டைம் we are using now function in Python. அது எங்க இருக்குது? டேட் டைம் இருக்குது. இந்த டேட் டைம் எங்க இருக்குது? இங்க இருக்குது.
ஸோ இதை ரெண்டு வழியில யூஸ் பண்ணலாம். லைன் நம்பர் 2 and 3 மெத்தட்ல யூஸ் பண்ணலாம், அல்லது 5 and 6 மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துங்க, ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன ரிசல்ட் வருது நம்ம பார்க்கலாமா? இப்போ ரிசல்ட்டை இங்க காட்டுது ரைட் சைடில். இன்னைக்கு டேட் வந்து 24/9/2020 இருக்கு இல்லையா, இந்த டேட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதான் டிடி லெவல், இதான் அலைஸ்லி, வேற எதுவுமே இல்லை இதுல. இதை இன்னொரு மெத்தட்ல யூஸ் பண்ணலாம், இம்போர்ட் டேட் டைம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனா செகண்ட் லைன் நம்பர் 3 பாருங்க, டேட் டைம் டாட் டேட் டைம். டேட் டைம்க்குள்ள இன்னொரு சப்ளைபர் இருக்குது, மாடல் இருக்கு, டேட் டைம். அத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், லைன் நம்பர் 5 மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம், ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் as டிடி. அதுக்கப்புறம் நாம பிரிண்ட். இந்த ப்ரோக்ராம்ல எது டவுட் இருக்கா உங்களுக்கு? அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. To create the object for current date and time, there are two functions available in Python. One is now, another one is now. We are going to see. Now see the second program. Here instead of now, we have given today. Same result. வந்திருக்குதா? என்ன வந்திருக்கு பாருங்க, டேட், அவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட். இது எல்லாமே வந்திருக்கு. டேட், அவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட். சோ ஏதாவது செகண்ட் ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கு சார். Okay. Shall I go to the next program? Suppose we want to know the contents of a particular model like this. So what function we have to give? So line number C பாருங்க, dear date time அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த contents date time உடைய contents எல்லாமே அப்படியே காமிச்சிடும். டேட் டைம் உடைய கண்டென்ட்ஸ் நமக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள். dir டேட்டா இங்க காட்டுது, இது எல்லாம் அதோட உள்ள கண்டென்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு மாடலுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த dir ஃபங்க்ஷன் டேட் டைம்க்கு மட்டும் இல்ல, நம்ம டைரக்டரி லிஸ்டிங் மாதிரியா சார்? கரெக்ட் மேடம். dir stands for directory. It displays the contents of the current model given inside of the brackets. சரி, இப்போ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுமா சார்? அதான் காட்டுது. இப்போ அதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே காட்டுது. ஓகே சார், ஓகே சார். இது நீங்க டேட் டைம்க்கு நாங்க கொடுத்துக்கிறேன், நீங்க எதுக்குனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது காமன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், இது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், வேணா ரெண்டா வேணா பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க லைன் நம்பர் 3, I think no need of explanation for line number 1. line number 3 பாருங்க, we are creating date object for the date 1966/5/10. நீங்க இதுல எந்த டேட் நீங்க கொடுத்துக்கலாம். date 1966/5/10 அப்படினா இயர் வந்து 1966, month 5, date வந்து day வந்து 10. இந்த டேட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அது what is the name of the object? D. அதே இது நீங்க கரண்ட் டேட் கூட நீங்க கொடுத்துக்கலாம். கரண்ட் டேட் கிரியேட் பண்றது ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தெரியும். டுடே ஒன்னு பார்த்திருக்கிறோம், நவ் ஒன்னு பார்த்திருக்கிறோம். ஓகே, இப்போ லைன் நம்பர் 5 பாருங்க, print d கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் வருது பாருங்க. அது வந்து என்ன வரும்னா நம்ம என்ன டேட் ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதே வரும். இந்த டேட்ல இருந்து ஒரு இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினா லைன் நம்பர் 6 d.year. If you want to extract the month of the day, you have to give d.month. If you want to extract the day, give d.day. D na date object 1966/5/10 கான ஒரு date object. இப்போ லைன் நம்பர் 8 வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Now we are creating date object for the date 10 May 1966. Next, how to extract the year from this date? d.year. To extract the month, we have to give d.month. To extract the day, we have to give d.day. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, அவுட்புட்ல லைன் நம்பர் 1 இதுதான் அவுட்புட் ஃபார் லைன் நம்பர் 5.
லைன் நம்பர் 2 இயர் 1966 month 5 date 10 வந்துருச்சா? we will discuss about the remaining afterwards. இப்ப லைன் நம்பர் 8 வரைக்கும் அவுட்புட் வந்து இங்க வந்திருக்கு, டேட் 10 வரைக்கும் வந்திருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் போறோம். இதுல நான் 1966, 5, 10 கொடுத்திருக்கேன். நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம், அல்லது உங்க குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்து நீங்க இந்த மாதிரி நீங்க இயர் மந்த் டே வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஹலோ, எனி டவுட்? கிளியரா சார். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, லைன் நம்பர் 10ல என்ன பண்ணிருக்கோம்னா we are storing today's date. டுடே கொடுத்ததுனால இன்னைக்கு கரண்ட் டேட் வந்து ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் லைன் நம்பர் 11ல என்ன பிரிண்ட் பண்றோம்? டுடே பிரிண்ட் பண்றோம். அது இங்க வந்திருக்கு, கரண்ட் டேட் 2029-24 வந்துச்சு. நெக்ஸ்ட் லைன் நம்பர் 12க்கு என்ன கொடுத்திருக்கோம்? டுடே டாட் இயர், இன்னைக்குள்ள இயர், இப்போ 2020 வந்திருக்கு, ரைட் சைடுல வந்துருச்சு. நெக்ஸ்ட் டுடே டாட் மந்த், செப்டம்பர் 9. டுடே டாட் டே, டே வந்து 24 வந்துருச்சு. இப்போ நம்ம லைன் நம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். லைன் நம்பர் 3 இருக்கு இல்லையா? லைன் நம்பர் 3 நம்ம என்ன பண்ணிருக்கோம்? we have stored the dates. we have created date object for the date 1966 May 10. ஒரு ஈஸி மெத்தட். ஃபர்ஸ்ட் we have to give year, செகண்ட் மந்த், தேர்ட் இயர் வந்து நம்ம தேர்ட் டே நாம கொடுக்கிறோம். இதே இது நாம என்ன செய்யலாம்னா ஒரு இன்டிஜர் ஃபார்ம்லயே கொடுக்கலாம். இப்போ லைன் நம்பர் 16 பாருங்க. லைன் நம்பர் 3யும் லைன் நம்பர் 16யும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? லைன் நம்பர் 3யும் லைன் நம்பர் 16யும் டேட், லைன் நம்பர் 16 என்ன கொடுத்திருக்கோம்? டேட் டாட் ஃப்ரம் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்திருக்கோம். லைன் நம்பர் 3 வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்திருக்கோம், செகண்ட் மந்த், தேர்ட் டே 10 May 1966. ஓகே. பட் வந்து இங்க நம்ம ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்தோம்னா அது என்ன எடுத்துக்கணும் சொல்லியாச்சுன்னா அந்த அது வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல எடுத்துக்கும். எந்த டேட்ல இருந்து? இயர் 1970 ஜனவரி 1ல இருந்து எடுத்துக்கும். இது வந்து ஒரு யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக்ஸ் சிஸ்டத்துல வந்து அந்த பேஸ்ல வந்து இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை கூட நீங்க அவாய்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல அது வந்து நம்ம என்ன செய்யணும்னா டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். லைன் நம்பர் 16ல 20ல என்ன செய்யுது? டைம் ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் பண்ணுது. பாருங்க, லைன் நம்பர் 20க்கு டைம் ஸ்டாம்ப் வந்து இங்க இருக்குது. சார் அந்த 16 கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். அதாவது இங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்பர் தான், இது ஒரு நம்பர். பட் இந்த நம்பர் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சுன்னா இயர் 1970 ஜனவரி 1ல இருந்து எடுத்துக்கணும். இப்போ நீ இதுல நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. இப்போ நீங்க இந்த நம்பர் எப்படி கொடுத்தீங்க? நீங்களா சும்மா கொடுத்தீங்களா? நானும் ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன், நீ எந்த நம்பர் கொடுத்துக்கலாம் மேடம். சோ எனி நம்பர், நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் it will be associated to a data sir. அவ்வளவுதான். the given integer number connects with any one of the dates. அது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா 1970 ல இருந்து எடுத்துக்கணும். இப்போ இத பாருங்க எப்படி பிரிண்ட் பண்ணுது பாருங்க. நான் வந்து 1 ன்னு கொடுக்கிறேன். நான் ஒரு லென்த்தி நம்பரா கொடுத்தேன்ல, இப்போ நான் 1 ன்னு கொடுக்கிறேன். அது என்ன எடுத்துக்கும் பாருங்க. இதோட அவுட்புட் பாருங்க. நான் மேல உள்ளத நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? கமெண்ட் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்தேன். தெரியுதா? ஹேஷ்டேக் போட்டேன். இப்போ நான் டைம் ஸ்டாம்பை மட்டும் நான் ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. என்ன டேட் வந்திருக்கு பாருங்க. லைன் நம்பர் 16 உடைய அவுட்புட் என்ன வந்திருக்கு பாருங்க. டேட் வந்து 1970 ஜனவரி 1 ன்னு வந்திருக்கு. 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 1ங்கற நம்பர் வந்து it is associated to January 1st 1970. கரெக்ட். நீங்க வந்து லென்த் நம்பர் கொடுக்கலாம். அதுல இருந்து அது கால்குலேட் பண்ணிட்டே போகும். நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். லைன் நம்பர் 17 18 19 ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே சார். அது வந்து என்ன பாருங்க, லைன் நம்பர் 18 ரீட் பண்ணா தெரியும்.
A Unix timestamp is the number of seconds between a particular date and January 1, 1970. Or it starts from 1970 and the integer number. 1970 January 1. அதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. டிஃபால்ட்டாவே அது அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆனா நாம பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம இஷ்டப்படி எந்த டேட் கொடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து அதான் 1960s கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுல நம்ம என்ன டேட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் 1970 முன்னால உள்ள இயரா கொடுத்துருக்கேன். ஓகே சார். ஓகே சார். இப்ப பாருங்க இந்த டைம் ஸ்டாம்ப்ல இருந்து நம்ம இயர், மந்த், டே எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒண்ணுங்கிறது பதிலா இப்ப ஒரு லென்த்தி நம்பர் கொடுங்க. இப்ப இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு பெரிய நம்பரா இருக்கு, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொடுத்திருக்க நம்பருக்கு நான் ஒரு டேட் வந்திருக்கு 1971 மே 12 அப்படின்னு வந்து 12th May 1971. ஆமா. அதுல இருந்து ஒரு செகண்ட்ஸ் கணக்கு எடுத்துக்கணும், மில்லி செகண்ட்ஸ் கணக்கு அது எடுத்து. ஓகே, இது நீங்க வந்து நாங்க கமெண்ட்ஸ் டேக் போட்டுருக்கேன், இது ஹேஷ்டேக் போட்டுருக்கேன், அதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு இந்த பார்ட்டி நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். சார் அப்ப நீங்க சார் இல்ல அது டேஸா? என்னமா? அது செகண்ட்ஸா இல்ல அது டேஸா சார்? ஆமா கரெக்ட். அப்ப டேஸ் இல்ல செகண்ட்ஸ் தான். ஆமா செகண்ட்ஸ் தான். ஓகே சார், ஓகே சார். ஓகே செகண்ட்ஸ் தான். பட் செகண்ட் will be calculated from 1970 January 1 அன்னைக்கு மார்னிங் 12 o'clock ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா சார். ஒரு நாள் வந்து நைட் midnight 12 o'clock ஆரம்பிக்கும்ல, ஆமா அதுல சார். இருந்து கால்குலேட் பண்ணும். சார் 1970 இருந்து எல்லாமே பண்ணுமா இல்ல எப்படி சார்? அதுல இருந்து கால்குலேட் பண்ணும். 1970 January 1 ஏர்லி மார்னிங் 12 o'clock ஆரம்பிக்கும்ல, அதுல இருந்து கால்குலேட். ஓ, இப்பதான் சார் எனக்கு அந்த ஆர்குமெண்ட் நான் செகண்ட்ஸ்ங்கிறதே புரியுது எனக்கு. ஓ ஓகே சார். நம்ம செகண்ட்ஸ் ஃபார்ம்ல கொடுக்கிறோம், மில்லி செகண்ட்ஸ் ஃபார்ம்ல கொடுக்கிறோம். சரி சார். இப்போ இதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம 16 கொடுப்போம். என்ன வந்து பார்க்கலாமா? நீங்க ஸ்மால் நம்பர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க ஒரு பிக் நம்பராவே நீங்க கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, அதே நம்பரே கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்மால் நம்பர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பெரிய நம்பரே நீங்க. நான் கரெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுல கொடுக்குற நம்பர்ல ஒரு மிஸ்டேக் இருக்குது, கரெக்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். டைம் ஸ்டாம்புக்கு வந்து அந்த 1970 ஜனவரி 1 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா?
கிளியரா இருக்கு சார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். இது வரைக்கும் நம்ம வந்து டேட் ஹேண்டில் பண்ணோம், டைம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கறோம். டேட் டைம்ல இன்னொரு சப் மாடல் இருக்கு, டைம் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஒரு how to store the date இதை நம்ம கத்துக்கிட்டோம். how to store the time. இப்ப லைன் நம்பர் 4ல என்ன பண்ணிருக்கோம்னா டிஃபால்ட்டா வந்து ஒரு டைம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கணும், எல்லாமே வந்து அவர் 0, மினிட் 0, செகண்ட் 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க லைன் நம்பர் 4, 5 பாருங்க, 4ல a equal to time அப்படி நம்ம கொடுத்துட்டோம். அதனுடைய அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க வந்து 0 0 சொல்லி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 0 என்னன்னா அவர், மினிட், செகண்ட் சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைன் நம்பர் 8ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா ஒரு அவர், மினிட், செகண்ட் இந்த மூணையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். அவர், மினிட், செகண்ட், அவர், மினிட், செகண்ட் இந்த மூணையும் ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அவுட்புட் வருதுன்னு பாருங்க, இங்க வந்திருக்குது பீக்கு வந்து என்ன கொடுத்திருக்குது, அவர் 11, மினிட் 34, செகண்ட்ஸ் 56 சொல்லி வந்துருச்சு. லைன் நம்பர் 12 பாருங்க, அங்கேயும் நாம வந்து டைம் வந்து ஒரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். லைன் நம்பர் 8க்கும் 12க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா லைன் நம்பர் லைன் நம்பர் 8ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டைரக்டா இது அவர் 11 கொடுத்துட்டோம், மினிட் 34, செகண்ட் 56 கொடுத்துட்டோம். லைன் நம்பர் 12ல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அவர் ஈக்குவல் டு 11, மினிட் ஈக்குவல் டு 34, செகண்ட் ஈக்குவல் டு 56. இது இன்னொரு மெத்தட், டேட்டா ஸ்டோர், டைம் ஸ்டோர் பண்றது. ஓகே, இந்த மெத்தட்ல நம்ம டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். both are same. இங்க வந்து instead of directly giving the value, we are using hour, minute and the second. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்ப லைன் நம்பர் 15 பாருங்க, to create time we can give the milliseconds also. இப்ப இங்க வந்து மூணு பாராமீட்டர் இருக்கு, hour, minute, second. பட் லைன் நம்பர் 16 பாத்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸும் மைக்ரோ செகண்ட்ஸும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் திரும்ப ரன் பண்றேன், அதே அவுட்புட் வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஒவ்வொரு மினிட் செகண்ட் வந்து நீங்க அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற மெத்தட், there are different ways to create object for the time. ஓகே சார். சொல்லுங்க சார், இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல நம்ம டேட்டோட யூசேஜ் பார்த்தோம், இதுல டைமோட யூசேஜ் பார்க்குறோம். அது வந்து டேட் டைம் மாடியூல்ல இருந்து வருதா சார்? அது அந்த பழைய லாஸ்ட் ப்ரோக்ராம் நீங்க பாருங்க, இதுல டேட் டைம் இருக்கா? டேட் டைம்க்குள்ள டேட் டைம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தாலே தெரியும். டேட் டைம்க்குள்ள டேட் டைம் இருக்கும். இங்க டைம் யூஸ் பண்ணும்போது from டேட் டைம்னு ஆரம்பிக்கிறீங்களா சார்? அப்போ டைம் டேட் டைம்க்குள்ள இருக்கிற ஒரு மாடியூல் தான் இந்த டைமா? இந்த இல்லையா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ப்ரோக்ராம்ல from date time, from date timeனா டேட் டைம்க்குள்ள டேட் டைம் இருக்கு. ஓகேயா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கா? டேட் டைம் ஒரு மாடியூல் இருக்கு, அதுல ஒரு சப் மாடியூல் இருக்கு. சப் மாடியூல் பேர் அதேதான், டேட் டைம். ஓகே, இங்க வந்து டேட் டைம் இம்போர்ட் டைம் டைம்ங்கற மாடியூல கூப்பிடுறோம். ஆமா, டேட் டைம்க்குள்ள டேட் டைம் இருக்கு. பட் வந்து இங்க டேட் டைம்க்குள்ள டைம் இருக்கு. ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். டைம் வந்து இட் இஸ் டைம் ஃபங்க்ஷன் வந்து மூணு விதமா யூஸ் பண்றோம், அப்படிதானே சார்? கரெக்ட். there are different ways to create time objects. there are different ways. லைன் நம்பர் 4 வந்து ஒரு மெத்தட், லைன் நம்பர் 8 ஒரு மெத்தட், லைன் நம்பர் 12 வந்து ஒரு மெத்தட், அப்புறம் லைன் நம்பர் 16 ஒரு மெத்தட். நாலு மெத்தட் இருக்கு. ஓகே, லைன் நம்பர் 4ல அவர் வந்து 0 ன்னு எடுத்துக்கோ, மினிட் 0 ன்னு எடுத்துக்கோ, செகண்ட் வந்து 0 ன்னு எடுத்துக்கோ. 8ல நம்ம வேல்யூ கொடுக்கிறோம், ஆனா நோ அவர், மினிட் அண்ட் செகண்ட் இந்த வேர்ட்ஸ் இருக்காது. அப்படி நீங்க கொடுக்கலாம். இங்க இந்த எந்த மெத்தட்லயுமே நாம வந்து மைக்ரோ செகண்ட் கொடுக்கல. லைன் நம்பர் 16ல நம்ம மைக்ரோ செகண்ட் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே மேடம், நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். இந்த ப்ரோக்ராம் பாருங்க,
டேட் டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட் டைமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் அவர் மந்த் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். அப்புறம் அதே இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோம். டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு டேட். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அவுட்புட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவுட்புட் பாருங்க. இதுக்கே என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுல இந்த ப்ரோக்ராமுக்கு பாருங்க, ஒரு டேட் டைம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். டேட் டைம்ங்கிறது ஒரு மாடியூல், அதுக்குள்ள இன்னொரு மாடியூல் இருக்கு டேட் டைம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதோட நேம் வந்து ஏ. அதுல உள்ள இயரை தனியா பிரிச்சு எடுக்கிறோம். 2018 மந்த் வந்துருச்சு. அவர் 0 காட்டுது இல்லையா? அப்புறம் அவர் 0 காட்டுது, மினிட் 0 காட்டுது. ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவரை வந்து 0 தான் எடுத்துக்கும். நமக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரியும்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதுல பிளஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? நீங்க பிளஸ் 1 கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து பிளஸ் 1 வந்துடும். அதே மாதிரி மினிட். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம டைம் ஸ்டாம்புக்கு வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இதுக்கான இந்த டேட்டுக்கான மைக்ரோ செகண்ட்ஸ் டைம் ஸ்டாம்ப் ஃபார்மட்ல நான் வந்துருக்கு. இந்த ஏக்கு வந்து லைன் நம்பர் 11 புரிஞ்சுக்க முடியுதா? 2018 நவம்பர் 28க்கு வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கு. இது லாஸ்ட் லைன். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டைம் ஸ்டாம்ப் என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து இந்த இது வரும், இந்த கால்குலேஷன். அதாவது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1970 ஜனவரி 1. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா லைன் நம்பர் 14ல இயர் மந்த் டே இதுக்கு கூட அவர் மினிட் செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது கொடுத்தா என்ன வருது நம்ம இப்ப பார்க்கலாம். இதை நான் கமெண்ட் பண்றேன். இங்க பாருங்க, இதுக்கு வந்து என்ன வந்திருக்குது சார்? மந்த் வந்து நவம்பர் 2018 இயர், அப்புறம் 00 மினிட்ல, தட் இஸ் 12 AM ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஆமா கரெக்ட். அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து அடிஷனலா மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது, வேற எதுவுமே இல்லை. அப்புறம் மினிட் மைக்ரோ செகண்ட்ஸ் நாம ஸ்டோர் பண்ணுவோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள். இப்போ 2 டேட் இருக்கு. ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட்டை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். வேற எதுவுமே இல்லை. எப்படி சப்ட்ராக்ட் பண்றோம்னு பாருங்க. லைன் நம்பர் 5 ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இயர் 2018 மந்த் 7 டேட் 12 கொடுத்துருக்கோம். D2 2017 மந்த் 12 டேட் 23 கொடுத்துருக்கோம். ஒண்ணுல இருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்றோம். அதோட ரிசல்ட் நம்ம இப்ப பார்க்கணும். சோ 2 டேட் சப்ட்ராக்ட் பண்ணா நம்பர் ஆஃப் டேஸ் கிடைச்சிருச்சா? 201. செகண்ட் மெத்தட் பாருங்க. லைன் நம்பர் 10 11 12 பாருங்க. அது ஒரு ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து நெகட்டிவா கிடைக்கும். இந்த நெகட்டிவா -333 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதான் லைன் நம்பர் 30. இந்த லைன் நம்பர் 15 16 என்ன அப்படின்னு சொன்னா, இந்த T3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நமக்கு கொடுக்குது. அது டைம் டெல்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல கிடைக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் லைன் நம்பர் 15 16 கொடுத்துருக்கு. பட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, how to subtract one date from another date. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, 2 டேட் கொடுக்கலாம். ஒரு பர்த் டேட்டும் கரண்ட் டேட்டும். கரண்ட் டேட்ல இருந்து பர்த் டேட்டை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நம்ம பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம சிம்பிளா வந்து எக்ஸல்ல கூட பண்ணுவோம். ஒரு டேட்ல இருந்து ஒரு செல்ல வந்து கரண்ட் டேட் கொடுத்துரும், இன்னொரு செல்ல வந்து பர்த் டேட் கொடுப்போம். இதை மைனஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது கிடைக்கும். அதே மெத்தட்ல நம்ம இந்த பைத்தான்ல பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? சார் இப்போ அப்படி பர்த்டே செப்பரேட் பண்ணனும்னா இப்போ அவரும் மினிட்டையும் இன்க்ளூட் பண்ண வேணாம்ல சார்?
நெசசிட்டி இல்ல. ஆமா சார். ஓகே சார். இயர் மந்த் டே கொடுத்தாலே போதும். நீங்க இந்த இடத்துல இயர் மந்த் டே வேரியபிள் கொடுத்தாலே போதும். இப்போ இயர் மட்டும் கொடுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்போ நாம பிறந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே சார். ஆனா இப்போ இயர் மட்டும் கொடுத்தா போதும். இயர் மந்த் டே. சார் அப்ப இயர் மந்த் டே கம்பல்சரி. ஆமா, இயர் மந்த் டே கம்பல்சரி. ஓகே சார். அவர் மினிட் அண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ் ஆர் ஆப்ஷன். ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. வேற எதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? இல்ல சார், ஒரு டவுட் இல்ல சார். நான் இங்க வந்துடுறேன். வேணா நீங்க வீடியோ வரலாம் வந்துக்கலாம். இந்த லாஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணா படிங்க. உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்க லாஸ்ட் கிளாஸ்னால ஷேர் பண்ணீங்க. கம்மிங் 30th வந்து ஒரு வெபினார் வச்சிருக்குது. அது வந்து இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு 3 months கிளாஸ் வந்து போகும். அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி வெப்சைட் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகணும். உங்களுடைய ஒப்பீனியன்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து மெயிலில் அனுப்பலாம். இப்போ நீங்க ஷேர் பண்ணாலும் ஸ்டார்டிங் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பண்ணுறப்ப நீங்க அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க சொல்லலாம். சார் வர 30th என்ன வெபினார்? இதே மாதிரி தான் இன்னொரு கிளாஸ், ஒரு 3 months கிளாஸ். ஓகே சார். ஓகே சார். ஆனா இதே தானே இல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா? மேக்ஸிமம் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ட்ரை பண்ணுவேன். எவ்வளவு முடியுதோ தெரியல. ஆனா வெப்சைட்ல கொஞ்சம் அடிஷனலா வந்து ஆன்சர் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அதாவது பைத்தான் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்பர் 1 சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல். எஸ் சார். ஐடி ப்ரொஃபஷனலுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான क्वेश्चंस எல்லாம் ஆட் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. ஓகே சார். அதுல நீங்க அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதே பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் பண்ணிட்டே வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு அவங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. அதனால உங்களுடைய ஒப்பீனியன் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி கொண்டு போகலாம், வெப்சைட்ல வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்டாண்டர்ட் ஆகலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இன்னைக்கு என்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபிளாஸ்க்ல நான் வந்து வெப்சைட்ல கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணவே இல்லை இல்லையா? அந்த வேற எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். சார் நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாமா? என்ன சந்திர சொல்லுங்க சார். இப்போ இந்த ஜிட்சி மீட்டுக்கு பதிலாக நம்ம கூகுள் மீட்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? அது கொஞ்சம் பெட்டரா இருக்குமே. கூகுள் மீட் பெட்டரா இருக்குதா? முதல்ல ஜூம் ட்ரை பண்ணேன், கூகுள் மீட் ட்ரை பண்ணேன், நிறைய ட்ரை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துச்சு. கடைசியில் இந்த ஜிட்சி தான் செட் ஆச்சு. ஏன்னா இதுல வந்து என்ன கூகுள் மீட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியல. வீடியோ ரெக்கார்டிங்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ இது எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியுது. சார் அதுக்கு ஏதாவது அடிஷனலா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் போட்டுக்கோங்களேன். அப்படி போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? அப்படி போட்டுட்டு பண்ணீங்கன்னா தென் உங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா கூகுள் மீட் தான் இப்ப நாங்கெல்லாம் ஸ்கூல்ல யூஸ் பண்றோம். ஜூம் கூகுள் மீட் தான் யூஸ் பண்றோம் சார். ஆனா கூகுள் மீட்லயும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குரோம் டேப் நான் ஷேர் பண்ணும்போது சவுண்ட் வரும். ஆர்டினரி விண்டோவா நான் ஷேர் பண்ணா சவுண்ட் வராது. இப்போ என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்கு இல்ல வீடியோ இருக்கு வச்சுக்கோங்களேன், அதை நான் பிளே பண்ணும்போது சவுண்ட் வரணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது சார். சோ இருக்கு, பிளஸ் மைனஸ் ரெண்டுலயுமே இருக்கு சார். So overall, thank you for training us and enlightening in our Python, sir. Thank you for that and thank you all. ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம ஷேர் பண்ணுவோம். நாம வந்து ஒரு பைத்தான் பிராண்டுக்குள்ள போயிருக்கோம். இன்னும் அதுல கத்துக்கிறதுக்கு நிறைய டிஃபரெண்ட் ஏரியா இருக்கு. ஆமா சார். அப்போ டிஃபரெண்ட் ஏரியால வந்து வெபினார் அந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இந்த குரூப்ல நீங்க இருங்க எல்லாரும். இந்த பைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கு. நாம வந்து நிறைய ஷேர் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சந்திரு. சார் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்னது சார்? என்னமா? விஷுவல் ஸ்டுடியோ கோட். அதுவும் ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுவும் இப்போ ஒரு அனகொண்டா மாதிரி தானே சார்? அனகொண்டா மாதிரி அது. ஓகே சார். ஓகே சார். அதாவது நிறைய வழி இருக்கு. அது வந்து இட் இஸ் a package. அது plugin மாதிரியா சார்? அதுக்குள்ள விஷுவல் பேசிக் அனகொண்டா மாதிரி அது மாதிரி விஷுவல் ஸ்டுடியோல வந்து விஷுவல் C++, விஷுவல் பேசிக் அந்த மாதிரி நிறைய இருக்குது உள்ள. விஷுவல் அனகொண்டா வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிருக்கு. அதனால அனகொண்டாவை யூஸ் பண்ணலாம். சந்திர ஆல்ரெடி அனகொண்டாக்கு வந்துட்டாரு. 4 GB RAM இருக்கிறதுனால
லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். ஆமா சார், ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அதுக்கடுத்து வந்துரும். அப்புறம் வந்துடும். இப்போ எனக்குமே வந்து ஆன் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அதுக்கு நான் போயிட்டேன். இல்லாட்டி ஒவ்வொரு மாடலும் நம்ம தனித்தனியா உட்காந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆமா சார், அது ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் ஆல்ரெடி பில்ட்னா இருக்கும். பில்லினா இருக்கு. குட். ஒரு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் சர்டிபிகேட் நான் அனுப்பிடுறேன். ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட் நான் நெக்ஸ்ட் வீக் அனுப்பிடுறேன். சார் பைத்தானுக்கு சர்டிபிகேட் இருக்கா? ஆமா, நெக்ஸ்ட் வீக் நம்ம அனுப்பிடுறோம். ஓ ஓகே சார். வேற எதுவும் டவுட் இருக்கா சொல்லுங்க. உங்களுடைய சஜஷன் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணணும். கம்மிங் சண்டே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வெபினார் வச்சிருக்கோம், வந்து நீங்களும் ஒன்று அட்டன் பண்ணி பாருங்க. அது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். இதில் நம்ம என்ன பார்க்கணும் அதான் பார்க்க போகிறோம். ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. நான் குரூப் எப்படி ஷேர் பண்ணுவேன். ஓகே சார். சார் லாஸ்ட் கிளாஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். so much. Thank you சார். so much சார். வெல்கம். சார் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, நான் பொறுமையா எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன் சார். ஆமா சார். இன்னும் சார் இப்போ ஏதாவது அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் இருக்குமா சார் அடுத்த டைம்? அட்வான்ஸ் லெவல் வந்து நெக்ஸ்ட் நான் அப்பப்போ ஒரு வெபினார் கனெக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு டாபிக்லயும். அதாவது பைத்தான் வந்து ஆக்சுவலா எல்லாருமே எல்லா ஏரியாவும் ஜீனியஸா இருக்க முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கு. எஸ் சார். அந்த டிஃப்ரெண்ட் ஏரியால அப்பப்போ வந்து கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார். நான் அதை பேஸ் பண்ணி இருக்கோம். நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே சார். அதை நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சந்திரு. தேங்க் யூ சார். Have a nice day. Thank you sir. Welcome. Thank you all. Thank you ma'am.